ஆரம்பிக்கலாமா? இந்த கரில ஓட்டிட்டு இந்த பைக்கை ஓட்டுறப்ப பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஐயோ பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா கரில வந்து நல்ல ஒரு பவர் ஹேண்டிலிங்குமே வந்து நல்லா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இருந்துச்சு. பவர் எங்கே தெரியுது அப்படின்னா செகண்ட் கியரில் அது கொடுக்குற பவர் இருக்குது அப்பா சும்மா அப்படியே பிச்சுக்கிட்டு போகுதுங்க. பட் ஆனால் என்ன 6 கியர் இதில் இருக்குது. 6 கியரை நம்மளால் முழுசாக யூஸ் பண்ண முடியலையே, அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக உள்ளது. நம்ம ஊரு வண்டி அக்கா இதான் சாக்குன்னு பூந்தாங்க, நம்ம மேலே விடாமல் இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான் கிளாசிக் 650 கான் கிளாசிக் 350 ஓகேவா, அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமில் இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோ வந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ மறக்காமல் நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா மோட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து நிறையா பார்க்கலாம். அதுவும் ஆரி சம்மந்தமாக வந்து ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா கரெக்டாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி டிலே ஆனிச்சுன்னா வீடியோ கூட அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2-3 விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதனால தான் என்னால் கரெக்டான ஒரு டைமிங் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து டைம் வந்து நினச்ச மாதிரி இல்லை, இப்போது அப்படியே நேர்மாறாக போய்கிட்டு இருக்குது. காலேஜ் வேறு போயிட்டுருக்கனால கொஞ்சம் எக்ஸாம் டைம் வேறு இது. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படி டிலே ஆகும். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஆனால் வீடியோ வந்துடும், கண்டிப்பாக போட்டுருவேன் நான். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக யார் வாட்ச் பண்ணாலும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நிறையா வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். BH 650 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் நான். அது இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பைக் இன்னும் வரல, இப்போ இங்கே வரல, வேறு எங்கேயும் இருந்துச்சு அப்படின்னா நான் மேபி நான் விசாரித்து நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பைக் வந்து வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது, அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து ரிவ்யூக்கு நல்லா தரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நார்மல் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஓட்ட முடியுமா, அந்த 5 மினிட்ஸ் தான் நம்மளால் வந்து அந்த பைக்கோட ஆப்ஷன் வந்து கொடுக்க முடியும். அதுக்காக நான் ஒன்றும் தப்பான ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த நேரத்தில் என்ன பாசிட்டிவாக இருக்குதோ அதை நான் தரேன், நான் நெகட்டிவாக என்ன இருக்குதோ அதை நான் தரேன் நான். ஆனால் கரிலாவை பொறுத்த வரைக்கும் கரிலாவை பற்றி நான் அதில் பேசலை. கரிலா 450 பற்றி நான் அதோட வீடியோவிலேயே நான் சொல்கிறேன் நான் அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சீரியஸாக அந்த பைக்கு ரொம்ப அந்த ஒரு பவர் விஷயத்தில் எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஹிமாலயனுக்கும் இதுக்கும் லைட்டாக ஹிமாலயனுக்கும் கரிலாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பவர் இன்க்ரீஸுங்கிறது இருக்கும். அது ஒரு ரோஸ்டட் பைக்கு, அது ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறனால அந்த ரோஸ்டட் பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவர் அக்ரெசிவான ஒரு பொசிஷன். ஸோ இட்ஸ் வார்த்தையே இல்லைங்க, சொல்லிகிட்டே இருக்கலாங்க, அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பைக்கு மேபி வேறு ஏதாவது பைக்கு அப்படி உங்கள் கரிலா யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்க, இல்லை சப்ஸ்கிரைபர் யாராவது அம்பத்தூர் பக்கத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு ஹெல்ப் மாதிரி தானே. ஓகே, நான் வந்து அவங்க யாராவது பைக் வச்சுருந்து இல்லை பைக் அடிச்சு அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் ரிவ்யூ அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் போடுறேன் நான். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டுருவேன் நான். எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன். ஹிமாலயன் இப்போ ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன நினச்சான்னு தெரியலை, சும்மா அப்படியே பைக்கை அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கான். BH 650ங்கிறான், கிளாசிக் 650ங்கிறான், அதுக்கு அடுத்தது பார்த்தா இது கான் கிளாசிக் 350ங்கிறான், எலக்ட்ரிக் பைக்கு விட்றான், அதுக்கு அடுத்தது ஸ்க்ராமு 440 விடுறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்தினாலும் லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இல்லை எலக்ட்ரிக் ஹிமாலயன் வேறு இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து நான் ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போதைக்கு உங்களிடம் பெறுவது Throttle 49+ ராஜா. பை பாய், டேக் கேர். நன்றி நன்றி நன்றி.